Good morning, champions. We are having a technical champion placed in டைட்டன்ல பிளேஸ் ஆயிருக்க ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட இன்னைக்கு சம் ஆஃப் த கீ கான்செப்ட் என்னென்னன்றது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். I am Sundaramurthy from Mechanical Engineering, Government College of Technology. ஸோ சுந்தரமூர்த்தி எங்க நேட்டிவ்? தர்மபுரி. தர்மபுரிலேருந்து ஜிசிடிக்கு எந்த வருஷம் வந்தீங்க? 2021. 2021ல ஜிசிடியில் ரீச் ஆகுறாரு. ஜிசிடியை பார்த்தோன்னே என்ன புரிஞ்சுது, என்ன தோணுச்சு? ஜிசிடி ஃபர்ஸ்ட் முதல்ல ஜிசிடி அன்னைக்கு பார்த்தீங்க இல்லையா, அன்னைக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் கிடைக்குமான்னு ஒரு டவுட்ல தான் இருந்தேன். ஆமா, எல்லாரும் விரும்புற காலேஜ் வந்து ஜிசிடி, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காலேஜ். ஸோ காலேஜ் கிடைக்குமான்னு யோசிச்சிருக்காரு. கிடைச்சிச்சு வந்தீங்க, பார்த்தீங்க, என்ன பிடிச்சிருந்ததா? எஸ், காலேஜ் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லா சப்ஜெக்டும் ஆல் கிளியர் பண்ணீங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் இயர் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இயர் வந்தாச்சு. செகண்ட் இயர் கோர் டிபார்ட்மெண்ட் வரும்போது என்ன தோணுச்சு? சார் பார்க்க கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு, அடாப்ட் ஆயிட்டீங்க. ஓகே, அப்போ ஃபைனல் இயர் வந்தீங்க. கண்டினியூஸா எத்தனை கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணீங்க? நான் ஒரு 5 கம்பெனி தான் அட்டன் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி அவர் 5 கம்பெனி தான் அட்டன் பண்ணாரு. என்னென்ன கம்பெனிலாம் அட்டன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டிசிஇ, ரெண்டாவது செகண்ட் ஞாபகம் இல்லை, மூணாவது சரி, ஃபைனலா வந்து அட்டன் பண்ண கம்பெனி தான் டைட்டன் அப்படின்ற கம்பெனி அட்டன் பண்ணாரு. என்ன பேக்கேஜ் அவங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க? 5 LPA ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. வாட் ஆர் த ரவுண்ட்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், முதல் ரவுண்ட் என்ன வச்சாங்க? ஃபர்ஸ்ட் டெக்னிக் அசஸ்மெண்ட்ஸ், ஆன்லைன் அசஸ்மெண்ட் என்ன நடந்தது? டெக்னிக்கல்ல ஒரு கரெக்டா எத்தனை क्वेश्चन தெரியல, டெக்னிக்கல் அண்ட் ஆப்டிட்யூட் ரெண்டுமே கலந்த மாதிரி, டெக்னிக்கலும் ஆப்டிட்யூடும் சேர்ந்த மாதிரி ஆன்லைன்ல ஒரு அசஸ்மெண்ட் நடந்தது. அது எப்படி இருந்தது? நம்ம என்ன ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ற மாதிரியா, எம்சிக்யூ மாதிரியா? ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது என்ன ப்ராசஸ் நடந்தது? செகண்ட் பிஎஸ்ஜிக்கு போய் குரூப் டிஸ்கஷன். அது பூல் இன்டர்வியூ இல்லையா? அப்ப பூல் கேம்பஸ் அப்படினால வந்து எல்லா காலேஜ்ல இருந்து வருவாங்க. எந்தெந்த காலேஜ்ல இருந்து வந்தாங்க? சிஐடி, பிஎஸ்ஜி, ஜிசிடி, மூணுமே கெத்தான காலேஜ். மூணுமே அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ மூணுமே அசம்பிள் ஆனவொன்னா அங்கே பூல் கேம்பஸ். அங்கே என்ன ரவுண்டு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பமாக குரூப் டிஸ்கஷன் ஜிடி அப்படின்னாங்க. டாபிக் என்ன டாபிக் வந்தது? எனக்கு இம்பாக்ட் ஆஃப் இவி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் டாபிக், எல்லாமே ஃபேமஸான டாபிக் தான். இவி வந்ததுனால வந்து ஆட்டோமொபைலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் சார்பாக என்ன பாயிண்ட் சொன்னீங்க? ஓகே, பரவாயில்ல. எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சது? 2 பாயிண்ட் சொன்னீங்க. ஓகே, அடுத்து ஜிடிக்கு அப்புறம் என்ன ரவுண்ட் நடந்தது? ஜிடிக்கு அப்புறம் மெஷின் டிராயிங் கொடுத்தாங்க. என்ன ஆர்த்தோகிராஃபிக் டு ஐசோமெட்ரிக், ஐசோமெட்ரிக் டு ஆர்த்தோகிராஃபிக்கா? ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்திருந்தாங்க. ஐசோமெட்ரிக் வியூ வந்து ஆர்த்தோகிராஃபிக்கா நம்ம மாத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களால பண்ண முடிஞ்சதா? ஓகே, பண்ணிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் என்ன நடந்தது? அடுத்து இன்டர்வியூல எப்படி ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஃபுல்லா டெல் அபௌட் யுவர்செல்ஃப் தான். பேக்ரவுண்ட் எல்லாமே கேட்டாங்க. பேக்ரவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் டெக்னிக்கலா உள்ள போனாங்க சார். டெக்னிக்கலா சில கேள்விகள், கேட்ட கேள்விகளாச்சும் 1-2 கேள்விகள். ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஆட்டோமொபைல், தெர்மோடைனமிக்ஸ், அவ்வளவுதான் சொன்னீங்க. சோ அதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல பேசிக்கா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூடிஎல்ல என்ன ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் வரைஞ்சு வைக்க. வழக்கமா ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ல கேக்குற அதே ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் தான். ஆனா கொடுக்கப்பட்டது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூடிஎல். சோ வரைஞ்சீங்களா? ஓகே, சூப்பர். அடுத்தது செகண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொன்னதுனால ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு சில ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு சில வால்வ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த வால்வ் டயகிராம் ஃபுல்லா வால்வ் டயகிராம் வந்து ஃபேமஸான क्वेश्चंस தான். சோ வால்வ் டயகிராம் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா டிரா பண்ணி வைக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டாங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் டிரா பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு கேட்டாங்க சார். வரைஞ்சி முடிச்ச பிறகு படம் பார்த்து கதை சொல்றோம் தான் இன்ஜினியர். ஸோ இந்த படத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் சொன்னீங்களா? ஓகே, ஃபைன். அப்புறம் அடுத்து மெட்டீரியல்ஸ் போனாங்க சார். மெட்டீரியல்ஸ் என்ன கேட்டாங்க? அனிலிங்னா என்னன்னு கேட்டாங்க. அனிலிங்னா ஆர்டினரி மெட்டீரியலை சாஃப்ட்டன் பண்ற ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். அவ்வளவுதான், ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். சாஃப்டா ஆக்குற ப்ராசஸ் தான் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் அனிலிங். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அதுலயே எதுக்கு ஆர்டன் மெட்டீரியல் சாஃப்ட்டன் பண்றோம்னு கேட்டாங்க. அண்ட் ஆர்டனிங் எதனால நடக்குது, என்ன கூலிங் ப்ராசஸ்னால நடக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அந்த கூலிங் ப்ராசஸ் வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ எல்லாமே சொன்னீங்க. ஓகே, அடுத்தது மெட்டீரியல் சயின்ஸ்க்கு அப்புறம்
ஷாஃப்ட் மேலே என்னென்ன லோட்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டேன். ஷாஃப்ட் மேல என்னென்ன லோட்லாம் ஆக்ட் ஆகுது? டார்ஷனல் லோடு, டார்ஷன் லோட், பெண்டிங் லோடு, பெண்டிங் லோட், ஷியர் லோடு, ஷியர் லோட், பாயிண்ட் லோடு ஆக்ட் பாயிண்ட் லோட். 4 லோடு தான். ஸோ எல்லா லோடும் சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்தது அண்ட் டைப்ஸ் ஆஃப் பியரிங் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டேன். டைப்ஸ் ஆஃப் பேரிங். பேரிங் வந்து என்னென்ன பேரிங்லாம் தெரியும்? ஜேர்னல் பியரிங், ஜேர்னல் பேரிங், பியரிங், சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பியரிங். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஓகே. இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன நடந்தது? இது சார் டெக்னிக்கலுக்கு அப்புறம் ஹெச்ஆர் சார். ஹெச்ஆர்ல என்ன கேள்வி கேட்டாங்க? ஹெச்ஆர்ல ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதுக்கான கொஸ்டின். என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ஒர்க்கில் ஒரு நைட் 10 ஹவர் வரைக்கும் வேலை இருக்குது. அது அடுத்த நாள் வந்து உனக்கு அரியர் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எப்படி நீ அப்ரோச் பண்ணுவேன் அந்த மாதிரி கேட்டேன் சார். ஓகே. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க சார்? எப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நான் படிச்சிருப்பேன் சார். ஷெட்யூல் படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் சார். ஓகே, சூப்பர். அப்போ ஃபஸ்ட்டே அதை படித்து வச்சிருந்து அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு கடைசியாக ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுவேன். சூப்பர். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு அவ்வளோதான் சார். அவ்வளோதான், யூ ஆர் செலக்டட். ஸோ நம்ம டெக்னிக்கல் சாம்பியன் வந்து டைட்டிலில் செலக்ட் ஆயிருக்காரு. அவருக்கு வந்து இனி வர காலங்கள் வந்து நல்ல சூப்பராக இருக்கணும்னு வாழ்த்துவோம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ.